வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், மித்ரா டிவிக்காக வாராகி ஜோதிடத்திலிருந்து உங்களை எல்லாம் இந்த சேனல் வழியாக சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த சேனலுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ஆதரவு கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களை எல்லாருக்கும் நன்றி. இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு ரொம்ப ஒரு அருமையான தலைப்பு. சனீஸ்வரன் நல்லவரா கெட்டவரா? இந்த ஏன் நான் பேச விரும்புகிறேன் அப்படின்னா, வேற எந்த விஷயமும் இல்லை, மைண்டுக்கு தோணுச்சு பேசுறது, அவ்வளவுதான். சனிங்கிறது சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. சிலர் 7.5 சனியான்னு பயப்படுவாங்க. சிலருக்கு சனி திசை வந்து துவச்சி எடுத்துட்டு போயிடும். சிலருக்கு சனி அள்ளி கொடுத்து பதவியில் உட்கார வச்சுட்டு போயிடும். அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். அப்போ சனீஸ்வரன் நல்லவரா கெட்டவரா அப்படின்னா, உங்களை திருத்துறத வருத்துறதா நினைச்சு சனி மேல பயப்படுறீங்கிறத என்னுடைய ஒரே பார்வை. உங்களை திருத்துறத வருத்துறதா நினைச்சு பயப்படுறீங்க அப்படிங்கிறத ஒரே பார்வை. உண்மையிலேயே எந்த கிரகத்துக்கு இந்த பழமொழி இல்லை, இந்த சொல்மொழி அவருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. என்ன தெரியுங்களா? சனி கொடுத்தார் எவர் தடுப்பார். சனி திசையில உயரத்தை தொட்டு பொருளாதார தண்ணீரை அடைஞ்சு கோடிகளை சம்பாதித்தவர்கள், மில்லினியர் ட்ரில்லினியர் ஆனவர்கள் எனக்கு தெரியும், கிளைண்டா கூட இருக்காங்க. அப்ப சனீஸ்வரன் எங்க நல்லவரா இருக்கார், எங்க கெட்டவரா இருக்கார், இதைத்தான் நம்ம பார்க்கணும். அவர் நல்லவரும் இல்லை கெட்டவரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்க நல்லவரா இருக்கார், எங்க கெட்டவரா இருக்கார். நீங்க நீதி நேர்மை தவறும் போது, தர்ம சிந்தனையிலிருந்து விடுபடும் போது, உங்களுக்கு சார்ந்தவர்களுக்கு நீங்கள் துரோகம் செய்யும் போது, உங்களுடைய புத்தியை வேறு வழியில் செலுத்தி உங்களுடைய தொழில் முதல் உடல் நலம் வரை கெடுத்து கொள்ளும் போது அவர் கெட்டவராகவே தெரிவார். நல்லவரா எங்க தெரிவார்? என்ன கஷ்டம் வந்தாலும் நீங்க கும்பிடுற தெய்வத்தை பாதத்தை இறுக்கி பிடிச்சு தெய்வத்தினுடைய பாதையில நீங்க டிராவல் பண்ணும்போது அவர் மாதிரி நல்லவர் உலகத்திலே அருமை. ரொம்ப நல்லவராக மாறிடுவார். இது ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா சனீஸ்வரனை அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பிளானட், நான் ரசித்த பிளானட்னு வச்சுக்குவோமே. நவகிரகங்களை நம்ம எப்பவுமே பழிக்கக்கூடாதுங்க. நமக்கு கஷ்டம் கொடுத்தாலும் இறைவனை, நவகிரகங்களை, பெற்றோர்களை, நம்மளை சார்ந்தவர்களை கண்டிப்பாக பழிக்கக்கூடாது, நோகடிக்கக்கூடாது. இந்த நவகிரகங்கள் இல்லைன்னா இந்த ஜோதிட தொழில் எனக்கு இல்லை. அவர்களிட்ட பிச்சை இந்த வாழ்க்கை. மனிதனை ஆள்பவை கிரகங்களே. நம்ம ஏஎம்ஆர் ஐயா, ராஜகோபால் ஐயா என்ன சொல்லுவார்னா, காலம் கிரகங்களின் கையில் எழுதியிருப்பார். எல்லா தொடர்கள்லையும் அவர் எழுதிட்டு வருவார். 100 வயது பழுத்த பழம். அவர் வாழ்ற காலத்துல நம்மளும் ஜோதிடரா இருந்திருக்கிறோங்கிறது ஹாப்பி, பெருமை. அப்போ நவகிரகங்கள்ங்கிறது எவ்வளவு பெரிய ஆளுமையை செலுத்துது பாருங்க. உங்களுக்கு குலதெய்வ ஆசீர்வாதம் இருக்கணும்னா உணர்ந்து சொல்ல முடியாது, கிரகங்கள் இருக்கிற பொசிஷனை வச்சு நீங்க சொல்லுவீங்க. நீங்க ஒரு சன்னியாசம் வாங்கணும்னா கிரகங்கள் தேவைப்படுது. நீங்க ஒரு சம்சாரி ஆகணும்னா கிரகங்கள் தேவைப்படுது. நீங்க வெளிநாடு போய் படிக்கணும்னா உங்க கிரகங்கள் தேவைப்படுது. உங்களுக்கு ஒரு வியாதி வருதுன்னா கிரகங்கள் தேவைப்படுது. இப்போ எல்லாத்துக்கும் பிளானட் முக்கியம். இதுல சனீஸ்வரன்கிறவர் யார் அப்படின்னா, உங்க உயிர் வாழ தேவையான ஆயுள் ஆரோக்கியம்னு சொல்றோம்ல, அந்த ஆயுள் வந்து சனீஸ்வரன் கிட்ட தான் இருக்கு. நீங்க இந்த பூமியில ஜீவனம் பண்ணி வாழக்கூடிய வாழ்க்கை இருக்குல்ல, அதுக்கு சனீஸ்வரனுடைய ஆசீர்வாதம் வேணும். தொழில் இல்லைன்னா என்ன செய்வீங்க? தொழில் காரகன்னு அவருக்கு பேர், சனீஸ்வர பகவான். எனக்கு பொறுத்தளவுக்கு சனீஸ்வரன் பகவான் தான். நான் மானசீகமாக தலை வணங்குவேன். உண்மை அது. ஏன்னா அந்த தொழில் இல்லைன்னா நீங்கள் என்ன ஜீவனம் பண்ணி என்ன குடும்பத்தை காப்பாற்றிட முடியும்? உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு புருஷனுக்கு லட்சணம் கொடுப்பதே சனீஸ்வரன் தான்.
அவர் இல்லைன்னா எங்கே உத்தியோகம் கிடைக்கும், எங்கே வேலை கிடைக்கும், எங்கே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எந்த இடத்துல 12 கட்டத்தில் உட்கார்ந்துருக்கணும் அந்த இடத்துல உன்னோட ஆசையை விட்டுருங்கிறார். ஆசையை விட்டு புத்தரே சொல்றாரு, ஆசையை விட்டுருன்னு. அப்ப ஆசையை விட்டுட்டீங்கன்னா அந்த இடத்துல உன்னை வந்து நான் கோடீஸ்வரன் ஆக்கிடுவேங்கிறாரு. ஆசையை விட்டா எப்படி ஆக முடியும்? ஆசைப்பட்டதான் அப்படி இல்லை. ஆசையை விடும்போது உன்னுடைய பாதை தெளிவாகும், உன்னுடைய நோக்கம் கரெக்டா இருக்கும். உன்னுடைய பாதை தெளிவாகும், நோக்கம் கரெக்டாகும். கண்டங்கள் தண்டமாகும், யோகங்கள் விருத்தியாகுங்கிறார். கரெக்டா கொடுத்துருவார் சனீஸ்வரன். அடுத்தடுத்த கட்டத்துக்கு உங்களை அடுத்த நகர்த்திடுவார். அதனாலதான் 7.5 சனி அஷ்டம சனி வரும்போது பேராசைப்படாத, இருக்கிறத வேலையை மட்டும் பாரு, நீ உண்டு உன் வேலை உண்டுன்று. எத்தனை பேர் தெரியுங்களா 7.5 சனியில சத்தம் இல்லாம வாழ்க்கையை நகர்த்திட்டு போயிருக்காங்க? அவங்களாம் என்ன ஏதாவது பண்ணிட்டாங்களா? தியாக மனப்பான்மையோட வாழ்ந்தாங்க, ஹாப்பியா இருந்தாங்க, பேராசைப்படலை, இருக்கிறத வச்சு நகர்த்தினாங்க. அதுதான் அவர் சொல்ற விதி. உனக்காக விதிக்கப்பட்டதை, உன்னுள் இருப்பதை உணர்ந்து உனக்கான வாழ்க்கையை பேராசை இல்லாமல் வாழும்போது நீயும் நல்ல மனிதனாக எந்த தோஷமும் இல்லாமல் வாழ்வாயின்னு சொல்லிட்டு வேலை பார்க்கிறார் அவர். சனீஸ்வரனுடைய கொள்கையே என்ன தெரியுங்களா? லோன்லியா இருக்கிறது, தனிமைப்படுத்துவார். அதனாலதான் 2ஆம் இடத்துல யாருக்காவது சனி இருந்தா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வருமானம் பண்றது, வெளியூர் போய் வருமானம் பண்றது, வேற மொழி பேசுற இடத்துல வருமானம் பண்றது. சனி 4 இருந்தா சொந்த ஊரை விட்டு வெளியில போய் இடம் வாங்கி வீடு கட்டுறது, அவுட்டர்ல போய் வீடு கட்டுறது, சிட்டிக்குள்ள இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அவுட்டர்ல போய் நான் வாழ்றேன்னு வீடு கட்டுறது. 6ஆம் இடத்துல சனி இருந்தா நீ அடிமை வேலை பார்த்துக்க போதும். 10ல் சனி இருந்தா வெளிநாடு சார்ந்து, ஏற்றுமதி சார்ந்து, இரும்பு சார்ந்து இதெல்லாம் தொழில் பண்ணு. அவர் என்ன இண்டிகேட் பண்றாரோ அதை பண்ணிட்டு கம்முன்றது சொல்றாரு. அதை விட்டுட்டு ஒரு மொபைல் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மொபைல் விற்கிதுன்னு வைங்க, நம்ம கையில் 10,000 ரூபா தான் இருக்குது, நமக்கு வருமானம் மாசமான 8,000 ரூபாய்ன்னு வச்சுக்குவோம். நம்ம போய் 1 லட்ச ரூபா மொபைல் வாங்கினா சனீஸ்வரன் அவர் மேலே பழி போடுறதா? எனக்கு 7.5 சனி வந்துச்சு, நாசமா போச்சு, வீணா போச்சு. அதே என்ன சொல்லுது? உன் சக்திக்கு மீறி போகாத, நீ அமைதியாருன்னு சொல்லுது கட்டம். அங்கதான் எழுதியிருக்கு விதி. இதை விட்டுட்டு நம்ம சௌரியத்துக்கு ஆடிட்டு சனி மேல பழி போட்டா 7.5 சனி வந்துச்சுங்க, பூரா முடிச்சு விட்டுருச்சுங்க. அது 7.5 சனி வந்தா உன் புத்தியை கெடுக்கிறதுக்கு அது தயாரா இருக்குது. அறிவை கொடுக்கறதுக்கு, ஞானத்தை கொடுக்கறதுக்கு அது ஒரு உன்னை ஃபைன் டியூன் பண்ணுது. உன்னை திருத்துறதை வருத்துறதா நினைக்கிற காலமா நம்ம நினைக்க போறோம். அங்க கவனமா இருக்குன்னு சொல்லுது. 7.5 சனி அதுக்காக நல்லதுன்னு நான் வாதிட்ட வரல, அது தொந்தரவு தான். ஏன்னா ஒரு மனிதனை நீங்க செஞ்ச ஏதாவது ஒரு கர்ம பலன்கள், புண்ணியங்களோ பாவங்களோ என்ன இருக்குதோ அதை அதுக்கான டெபாசிட்டை சரி பண்ணி உன்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதானே சார் சனீஸ்வரன். அவர் பாருங்க, இவர் நல்லவரா கெட்டவரான்னு நீங்க யாருமே புரிஞ்சுக்க முடியாதுங்க. எங்க நல்லவரா இருப்பார், எங்க கெட்டவரா இருப்பார் அப்படின்னா, உங்க மனசுல இருக்கிற ஆசைகளை கட்டுப்படுத்தி உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதியோட வாழ்க்கையை வாழ்ந்தா அவர் மாதிரி நல்லவர் உலகத்திலேயே இல்லை. அவர் விதிக்கப்பட்ட விதிகளை மீறி நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொல்லி அதுவா நானான் ஒரு கிளைண்ட் எல்லாம் பேசினார். அப்படி ஒரு கிளைண்ட் சொல்றாரு, சார் உங்களுக்கு அடுத்து சனி திசை வருது, கொஞ்சம் பார்த்துருங்கன்னு சொல்றேன். சனியா நானான்னு பார்த்துக்கிறேன்னெல்லாம் அவர் சொன்னார். அப்படியே சொன்னார். அவர் பெரிய ஒரு நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, அடுத்து சனி திசை. இப்போ சனி திசை கரெக்டாக 8 மாதம் ஆச்சு. இப்போ என்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காரு, நான் தெரியாம பேசிட்டேன் அப்படி. காலம் தன் கடமையை சரியாக செய்யும். சரிங்களா? உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய பக்தி, உங்களுடைய ஆத்மார்த்தமான உண்மை இது இருந்தா சனீஸ்வரனை மாதிரி கொடுக்கறதுக்கு ஆளே கிடையாது. அப்ப 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி எது வேணாலும் உங்களுக்கு வரட்டும், கவனமா இருங்க. கவனச்சிதறல்களை நீங்க, ஏன்னா ஒன்றும் இல்லை சார், சிக்னல் போடுறாங்க, நடைபாதை பயணிகளுக்கு, நடக்கிற பயணிகளுக்கு சிக்னல் போடுது, நடக்கிற மாதிரி சிம்பிள் போட்டு நீ நடந்து போறதுக்கு உனக்கு ஒரு 15 செகண்ட் டைம் தர்றேங்கிறாங்க. நம்ம நடந்து போறோம்ல, அந்த 15 செகண்ட் கிராஸ் பண்ணும்போதே ரைட்டு லெஃப்ட் பார்த்துட்டு தானே போறோம். அங்கேயே நீ இவ்வளவு விழிப்புணர்வா இருக்கிறியே, ஒரு தொழில் செய்யும் போது, ஒரு டெவலப் ஆகும்போது எவ்வளவு விழிப்புணர்வா இருக்கணும். அந்த விழிப்புணர்வை தான் சனீஸ்வரன் கொடுக்குறாருன்னு சொல்லுவார். அதுக்கானவர் தான் சனீஸ்வரன். என்னை பொறுத்தளவுக்கு சனி உங்களுக்கு கெட்டது செஞ்சா கூட
உங்கள் நன்மைக்காக தான் செய்கிறாரு. எனவே அவர் என்றுமே வாழ்க்கையை வாழ சொல்லிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசான். அவரை மாதிரி நல்லவரை நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். எல்லாத்துக்கும் சனி கஷ்டத்தை கொடுப்பார், கொடுக்காமலாம் போக மாட்டார். நிறைய பேர்த்துக்கு சில சிம்ம லக்னம் கடக லக்னத்துக்கெல்லாம் சனீஸ்வர தசை வராமல் இருந்தால் ரொம்ப நல்லது. இதெல்லாம் நம்மளே சொல்கிறோம். ஆனால் பொதுவான கருத்து, நம்ம சனி எங்கே நம்மளை தொல்லை பண்ணுறாரு, நம்ம எப்படி இருக்கணும், நம்ம லைஃப் ஸ்டைலை எப்படி உருவாக்கிட்டா சனி திசை 6-7 சனி காலங்களில் நம்ம லைஃப்பை கரெக்டாக கொண்டு போகலாங்கிறதுக்கான ஒரு பதிவாக இதை நான் பார்க்குறேன். உங்களுக்கு இது கட்டாயம் பயனுள்ளதாக பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சனி கொடுத்தார் எவர் தடுப்பார். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத். நம சிவாய. வாழ்க வளர்க.